Everyone, welcome to Easy Learn. So today we are going to discuss about the topic artificial neural networks அப்படின்றதோட application in the medical decision making. So ANN வந்துட்டு health careல ஒரு important role play பண்ணுது because it has an ability. So learn patterns. So multiple patterns வந்து it can learn and then analyze the complex data sets. So different patient உடைய information வந்து நிறைய காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம கம்பேர் பண்ண முடியாம இருக்கும். சோ ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் எங்க லிமிடேஷனா இருக்கோ சோ அந்த மாதிரியான டேட்டா செட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு பேட்டர்னை லேர்ன் பண்ணி எனக்கு வந்து அக்யூரேட்டா டெசிஷன் மேக்கிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான் திஸ் ANN. ஓகே, சோ வாட் இஸ் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற டெஃபினேஷன் பார்த்தோம்னா அது ஒரு கம்ப்யூட்டர் மாடல் which works like a human brain. So it is used to analyze the data, learn patterns and then it can make the decision. So இது வந்து ஒரு human brain வந்து மிமிக் பண்ணுது. So அதனால தான் இதுக்கு பேர் வந்து நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. So இதோட applications வந்து in medical decision makingல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா the very first application is disease diagnosis and classification. So ANNs அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து அசஸ் பண்ணுது. So எப்படி அசஸ் பண்ணுது அப்படின்னா வேரியஸ் டிசீஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுது. How it is able to diagnose the various disease அப்படின்னா by analyzing the symptoms, lab உடைய டெஸ்ட் ரிசல்ட், பேஷண்ட் உடைய ஹிஸ்டரி, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அனலைஸ் பண்ணி தான் அதனால டயக்னோஸ் பண்றதுக்கு வேரியஸ் டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணி கிளாசிபிகேஷனும் பண்ண முடியுது. வெதர் இந்த பேஷண்ட்க்கு இந்த டிசீஸ் இருக்கு இல்ல அப்படின்ற டெசிஷன் மேக்கிங். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேன்சர் டிடெக்ஷன். சோ ஏன்னு என்ன பண்ணும், ஒரு பேஷண்டோடைய அவங்களுடைய ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பயாப்சியோட இமேஜஸ், மாலிகுலர் மார்க்கர்ஸ், இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி டியூமரை வந்து கிளாசிஃபை பண்ணும். எப்படி கிளாசிஃபை பண்ணா அது வந்து பெனிக்ல இருக்கா, அதாவது வந்துட்டு மைல்டா இருக்கா இல்ல மேலிக்னன்ட் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கா அப்படின்றத கிளாசிபிகேஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் டயாபெட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஏஜ், பிளட் சுகர் லெவல், BMI, இன்சுலின் லெவல் எல்லாம் வச்சுட்டு டயாபெட்டிஸ்ல வந்துட்டு டைப் 1, டைப் 2 அப்படின்னு கிளாசிபிகேஷன் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணும். சோ எவ்வளவு நேரம் அவங்களோட கஃப் டியூரேஷன் இருக்கு, அவங்களோட செஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் தென் ஸ்பியூட்டம் டெஸ்ட் டேட்டாஸ் உடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இட் கேன் ப்ரெடிக்ட் த டியூபர்குலோசிஸ். சோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்னா மெடிக்கல் இமேஜிங். சோ மெடிக்கல் இமேஜிங்ல வந்து இந்த ANN யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம் தான் CNN சொல்லுவாங்க, கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். இந்த அல்காரிதம் ஸ்பெஷலா எதுக்கு டிசைன் பண்றாங்கன்னா இமேஜ் பேஸ் பண்ணி இமேஜ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ கலெக்ட் பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணி இதை கிளாசிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக. எக்ஸாம்பிள் MRI, CT ஸ்கேன், எக்ஸ்ரே, இந்த மாதிரி இதோட இமேஜஸ் எல்லாமே இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்னா கம்ப்யூட்டர் மாடல் வந்து இன்டர்பிரட் பண்ணும். சோ அதனால அதுல பிரெயின் டியூமர் இருக்கா, ஏதாவது பிராக்சர்ஸ் இல்ல இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து டயபெட்டிக்ல ரெட்டினோபதி, டயபெட்டிஸ்னால சிலருக்கு வந்துட்டு ஐல ப்ராப்ளம் இருக்கும். சோ அதுல ரெட்டினல் ஸ்கேன் மூலமா அது வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அதே மாதிரி செஸ்ட் எக்ஸ்ரேஸ் வச்சு லங் டிசீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. சோ இதனால வந்து ரேடியாலஜிஸ்ட்க்கு வந்து ரொம்ப டைம் சேவிங் ஆகும், அக்யூரேசியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாகவும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்னோசிஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரெடிக்ஷன். சோ ANN வந்துட்டு ஹெல்த் ரிஸ்க் வந்து நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதே மாதிரி டிசீஸ் உடைய ப்ரொக்ரெஷனையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. சோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய அல்காரிதம்ல இருக்கக்கூடிய இந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன் அனாலிசிஸ் தான். சோ ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் உடைய ரிஸ்க் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிருது ஃப்ரம் ஆல் த டேட்டா, BP, கொலஸ்ட்ரால், ஏஜ், ECG. சோ இதனால வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து ஹைலி இருக்கா, மாடரேட்டா இருக்கா இல்ல லோவரா இருக்கா அப்படின்னு சொல்லி ரிஸ்க் ப்ரெடிக்ஷன் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரோக் ப்ரெடிக்ஷன். சோ இப்ப பேஷண்ட் உடைய பாஸ்ட் ரிப்போர்ட் ஹிஸ்டரி வச்சு அவங்களுடைய பிரெயினோட இமேஜிங் வச்சு ஸ்ட்ரோக் இதோடைய லெவல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். COVID-19 மோர்டாலிட்டியும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து ANN வச்சுட்டு நல்லா பண்ணலாம். சோ பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்லியா நான் இன்டர்வென்ஷன் பண்ண முடியும் டிசீஸ் பத்தி, அதனால வந்துட்டு saving the life is possible. Next வந்து drug discovery and response prediction. So pharmaceutical researchல பாத்தீங்கன்னா ANN ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். லைக் என்னன்னா இப்ப ஒரு மெடிசன் வந்து ஒரு ட்ரக் வந்து கிரியேட் பண்ணணும்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. சோ இந்த கெமிக்கல் காம்பினேஷன் கரெக்டா ஒர்க் பண்ணுமா, இல்ல அந்த கெமிக்கல் காம்பினேஷனால ஏதாவது வந்துட்டு ப்ராப்ளம் வந்து ஹியூமன் பீயிங்க்கு இருக்கா, ஹியூமன் பாடி அதை வந்து அடாப்ட் பண்ணிக்குமா இல்லையா அப்படின்ற டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும்.
So it identifies. So அதே நேரத்துல சில கெமிக்கல்ஸ் வந்து சில பேஷண்ட்க்கு செட் ஆகும், சிலருக்கு வந்து இது வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். So அந்த ஐடென்டிபிகேஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆல்சோ ANN will help. சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ற அதே மாதிரி பாத்தீங்கன்னா பர்சனலைஸ்டு மெடிகேஷன் டிபெண்டிங் அப்பான் த பேஷண்டோட ஜெனடிக்ஸ், அதாவது ஃபார்மோஜினோமிக்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இதை வச்சும் பர்சனலைஸ்ட் மெடிகேஷன் இஸ் பாசிபிள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆன்டி கேன்சர் ட்ரக் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் எப்பனா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ இட் சேவ்ஸ் தி லேப் டெஸ்டிங் டைமையும் எனக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் இதோட மெயின் ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ICUல தான். சோ இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வந்து பேஷண்ட் வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஒரு எமர்ஜென்சி கேர்க்காக ANN will be very helpful. சோ என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத ஏர்லியரா அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றதுனால மெடிக்கல் ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு அலர்ட் சிக்னல் வந்து ANN கொடுக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு லைஃப் த்ரெட்டனிங் இன்ஃபெக்ஷன் செப்சிஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருச்சு அப்படின்னாவே என்ன பண்ணும் அப்படின்னா அலர்ட் சிக்னல் வந்து சென்ட் பண்ணிரும். அதே மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் எல்லாத்தையுமே எனக்கு சடனா அக்கறது எல்லாமே டிடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நியோநாட்டல் கேர்ல இருக்கக்கூடிய ப்ரீமெச்சூர் இன்ஃபான்ஸையும் கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணலாம். சோ இதனால வந்து கிரிட்டிக்கல் டைம் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளானிங். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து எல்லா பேஷண்ட்க்குமே சேம் எஃபெக்ட் கொடுக்காது. அதே மாதிரி பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டும் எல்லா பேஷண்ட்க்குமே வந்துட்டு பெட்டர் கியூரை கொடுக்காது. ஸோ டிபெண்டிங் அப்பான் பேஷண்ட் வந்து அதிகமா கிளாசிஃபை பண்ணும். ஸோ இந்த ஒரு 5 செட் ஆஃப் பேஷண்ட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் இருக்காதுன்னு நான் வந்து மல்டிபிள் கிளாசிபிகேஷன் பண்றதுக்கு ANN will be helpful. சோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கும், பிகாஸ் ஒவ்வொருத்தரோட டியூமர் சைஸ், அவங்களோட ஜெனடிக்ஸ், பாஸ்ட் ரெஸ்பான்சஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் பிளானிங் வந்து டிஃபரன்ஸ் இருக்கணும். மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டும் அதேதான். சோ இது வந்து கரெக்டா எனக்கு தெரப்பி ஆப்ஷன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா எல்லா பேஷண்ட்டும் சேம் பிஹேவியர் இருக்காது. சோ அவங்களோட பேட்டர்ன், பிஹேவியர் ஹிஸ்டரி வச்சு நமக்கு சஜஸ்ட் பண்ணும். சோ இதனால ட்ரீட்மெண்ட்ல ஒரு நல்ல சக்சஸ் லெவல் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் சர்ஜரி. சோ ரோபோட் அசிஸ்ட் பண்ணக்கூடிய சர்ஜரியில வந்து ANN ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் வந்து டார்கெட் டிஷ்யூவை ரொம்ப அக்யூரேட்டா ஐடென்டிஃபை பண்ணி மத்த கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எந்த டேமேஜஸும் கிரியேட் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டு லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவிங் த ப்ரெசிஷன் மூவ்மெண்ட்ஸைக்கும் ஹெல்ப் பண்ணும். சோ ஆர்த்தோபெடிக் சர்ஜரி பண்றோம் அப்படின்னா ANN வந்து it will guide the robotic arms to operate with the extreme precision. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளினிக்கல் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், CDSS அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனால நமக்கு டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு முக்கியமான இந்த CDSS டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா ANN will be the core component. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேஷண்டோடைய டேட்டாஸ் எல்லாமே டயக்னோஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேஷண்ட்க்கு என்ன எடுக்கணும் அப்படின்றது ப்ரீவியஸாவே டாக்டர்ஸ் கேன் அனலைஸ். அதே மாதிரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல அலர்ட் சிக்னல் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பயுமே ANN will be the second opinion and it reduces the human error. So electronic health record analysis kum ANN will be very helpful, because இது ஒரு எந்த டிசீஸ் ட்ரெண்டிங்கா இருக்கு, அவுட் பிரேக் கொடுக்குது, இல்ல அன்யூஷுவலா ஒரு ஹெல்த் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்ற போது this ANN will be very helpful. So இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஃப்ளூ, ஏதோ ஒரு ஃபீவர் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றப்ப டக்குன்னு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்க்கு ஒரு அலர்ட் கொடுத்துடலாம். ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ப்ராஸ்தெட்டிக்ஸ்லயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. So prosthetic limbs வந்து motion control பண்றதுக்கும் by understanding the electrical signals from the body. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா robotic hand வந்து நம்ம வந்து powered by ANN கொடுக்கும் போது it will learn so how I should move and how I should handle the robotic hand. So finally எல்லா அப்ளிகேஷனுமே சம்மரைஸ் பண்ணியாச்சு. டிசீஸ் டயக்னோசிஸ், மெடிக்கல் இமேஜிங், and then ரிஸ்க் ப்ரொடெக்ஷன், ட்ரக் டிஸ்கவரி, அதுக்கப்புறம் ICU மானிட்டரிங், பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட், robotic surgery, CDSS, EHR, and then prosthetic. Thank you.